குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ். இப்போ நான் ஒரு ஸ்கூலில் தான் ஆக்சுவலி உட்காந்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இன்டெக்ரேஷனுக்கு +1க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 10th முடித்த ஸ்டூடெண்ட், ஓகே, உன்னுடைய மைண்டை வந்து ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறீங்க. நான் ஜேஇ அட்வான்ஸ் அண்ட் மெயின் லெவலில் போகிற காலேஜ் போனீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்ப 10th-லேருந்து 12th போகும்போது 11th ஒரு பெரிய கேப் இருக்கும். அதனால் நீங்கள் 10th வந்த மார்க் 100 வாங்கியிருந்தால் கூட டோன்ட் ஹாப்பி வித் யுவர் மார்க்ஸ். ஓகே, தட் இஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா +1 +2 வரும்போது நல்ல கான்செப்டை புரிஞ்சு படிங்க. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து நல்ல கான்செப்ட், என்சிஆர்டி புக்கு கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிச்சுட்டு லெவல் 1, 2, 3 அப்படின்னு லோயர் லெவல்லேருந்து ப்ராக்டிஸ் ஆரம்பி. 3வது தப்பு என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்டே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஃபிசிக்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு. ஈக்குவலி ஐஐடி ஜேஇனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் 3 ஈக்குவல் சப்ஜெக்ட். ஸோ கொஸ்டின்ஸ் தான் உனக்கு மார்க் எடுத்துகிட்டு வரப்போகுது. அதனால் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் தி 3 சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் அப்படிலாம் மேக்ஸும் ஃபிசிக்ஸையும் பார்த்துட்டு கெமிஸ்ட்ரியை இக்னோர் பண்ணி கெமிஸ்ட்ரி அவனுடைய லைஃப்பை டிசைட் பண்ணுற மாதிரி ஆகி கடைசியாக 1 இயர் ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறம் அவனால் சக்ஸஸ் ஆக முடியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேகமாக ஃபஸ்ட்டு வர வாட்டரை வச்சு நம்ம இதை கரண்ட்டுக்கு அந்த டர்பைனை ஆப்ரேட் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். ஒன்ஸ் கீழே விழுந்து ஸ்பீடு குறைஞ்ச பிறகு அதை ரொட்டேட் பண்ண முடியாது. 10th முடிஞ்சு +1 +2 போகிற அதே ஸ்பீடோடு போய் உங்கள் ப்ரிப்ரேஷனோட ஐஐடி அட்வான்ஸ் ஸ்கூலில் ஐஐடி போங்க. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வாட் தே ஃபெல்ட் இஸ், even though I got 99.9% in JEE Main, I am not able to enter the IIT அப்படிங்கிறாங்க. அதுக்கு பெரிய ரீசன் என்னென்னா, அவங்க ஐஐடி அட்வான்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ அது அவங்களுடைய மிஸ்டேக். அப்போ நல்ல சக்ஸஸ் ஆனவங்க இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, +1 எண்டு ஏப்ரல்லையே நாங்கள் போர்ஷனை முடிச்சிடுறோம். 12th ஃபுல்லாக ரிவிஷன் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்க they are getting success in IIT Advanced. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டோம். ஜேஇக்கு அந்தளவு சக்ஸஸ் ஆகலை பிகாஸ் ஆஃப் லேப்ஸ் இன் ப்ரிப்ரேஷன். ஸோ டூ ப்ரிப்ரேஷன் வித் பிளானிங். ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். இம்பார்ட்டண்ட் எல்லா லெசனுக்கும் ஃபார்முலாஸ் கையால் எழுதுங்க. இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வரதை கையால் எழுதி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் வைஸ் நீ வந்து உன்னோட நோட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டனா போதும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.